வணக்கம். வாசினி கல்யாண அப்டேட் தான் இந்த வீடியோ. வாசினி கல்யாணம் ஏப்ரல் 28 கிருஷ்ணசுவாமி கல்யாண மண்டபம் அப்படின்னு சவுத் போக் ரோடில் டி நகரில் நடக்க போகுது. இப்போ உங்களில் நிறைய பேருக்கு எங்களுக்கு இன்விடேஷன் உண்டா, நாங்கள் வரலாமா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்குது. தாராளமாக வரலாம். இன்னும் சொல்லப்போனால் வரணும், கண்டிப்பாக வரணும், கட்டாயமாக வரணும். இது நம்ம பாப்பா கல்யாணம். ஸோ வாசினி பாப்பாவை உலகம் பூரா நிறைய பேர் கொண்டாடிட்டுருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பார்க்க ஆனந்தமாக இருக்குது. இந்த பேரன்புக்கும் பக்திக்கும் நான் முதல்ல என்னுடைய நமஸ்காரங்களை தெரியப்படுத்திக்கிறேன். வாசினி பாப்பா கல்யாணத்துக்கு பெண்கள் எல்லாரும் தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு, கை நிறைய வளையல் கலகலகலகலான்னு போட்டுக்கிட்டு, காலில் கொலுசு போட்டுக்கிட்டு, நெத்தி நிறைய குங்குமம் வச்சுக்கிட்டு, அருமையாக பட்டுப்புடவை கட்டிக்கிட்டு, இல்லை உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ அந்த மாதிரி ஒரு கல்யாண மண்டபம் ஏசி கல்யாண மண்டபம் தான். நீங்கள் அழகாக அப்படி உங்கள் வீட்டு குழந்தைகள்லாம் கூட்டிக்கிட்டு அருமையாக வரணும். எல்லாருக்கும் லீவ் விட்டுருவாங்க. ஸோ குழந்தைகள்லாம் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வாங்க. ஏன்னா பாப்பா கல்யாணம் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் குழந்தைகள்னால். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் பெரியவங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய வயதானவர்களையும் கூட்டிகிட்டு நீங்கள் தாராளமாக வரணும், குடும்ப சகிதமாக வரணும். இதை ஒரு பர்சனல் இன்வைட்டாக நான் முன்வைக்கிறேன். சரி, எனக்கு இன்விடேஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். 9150155114 அப்படிங்கிற ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திரும்ப இன்னொரு தடவை சொல்கிறேன், 9150155114. இது என்னுடைய அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பர். ஏன்னா கால்ஸ் நிறையா பண்ணி பேசிகிட்டு இருந்தால் இப்போ கல்யாண வேலையில் முடியல. அதோட வீட்டில் ரெனோவேஷன் வேறு நடக்குது. கிச்சன் ரெனோவேஷன் பயங்கரமாக நடந்துகிட்ருக்கு. நான் பெட்ரூமில் தான் இப்போ உட்காந்து பேசிகிட்ருக்கேன். ஸோ இந்த நிலமையில் நான் உங்களுக்கு இன்விடேஷனை வாட்ஸ்அப்பில் நான் அனுப்பி விடுறேன். ஸோ நீங்கள் அதை வச்சுக்கிட்டு நீங்கள் அதாவது வெளியூர்காரங்க ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணி வரணும் அப்படின்னு இருக்கிறவங்க தாராளமாக டிக்கெட் புக் பண்ணிவிட்டு வாங்க. இது 5 நாள் உற்சவமாக நடக்குது. 25ஆம் தேதியிலேருந்து தொடங்கி 29 வரைக்கும் நடக்குது. முதல் நாள் காலையில் பந்தக்கால் முகூர்த்தம் நடக்குது 5 மணி அளவில் காலையில், விடியற் காலையில். சாயந்தரம் 25/4/2026 அது சனிக்கிழமை அன்றைக்கி சாயந்தரம் பெருமாள் எங்களுடைய குலதெய்வங்கிறதுனால திருப்பதி வெங்கடாஜலபதி அலமேலுமங்கா தாயாருக்கு சிறப்பு பூஜையும், பிள்ளையார் முக்குருணி விநாயகருக்கு சிறப்பு பூஜையும் நடந்து கல்யாணத்தை நம்ம தொடங்குகிறோம். அந்த உற்சவம், இந்த சித்திரை மகோத்சவம் தொடங்குது. அடுத்து 26/4/2026 ஞாயிற்றுக்கிழமை பட்டாபிஷேகம் நம்ம வாசினி பாப்பாவுக்கு. பட்டாபிஷேகம் ரொம்ப கிராண்டாக நடக்க போகுது. ஸோ அதுலேயும் நீங்கள் கலந்துக்கணும். எல்லா உற்சவத்துலேயுமே நீங்கள் கலந்துக்கணுன்றது தான் அன்பான வேண்டுகோள். வாங்க வாங்க வாங்கன்னு இரு கரம் கூப்பி உங்களை அன்போடு வரவேற்கிறேன். அடுத்து 27/4/2026 திக்விஜயம். நம்ம பாப்பா 8 திசைகளையும் வென்று கைலாயநாதரையும் கையோட வீட்டோட மாப்பிள்ளையாக கூட்டிகிட்டு வரக்கூடிய ஒரு அற்புத வைபவம் நடக்க போகுது. அந்த வைபவமும் மாலை வேளையில் நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் இப்போ நான் சொன்ன 3 பிள்ளையார் பூஜை, பெருமாள் குலதெய்வ பூஜை முதல் நாள், 2வது நாள் பட்டாபிஷேகம், 3வது நாள் திக்விஜயம், இது 3மே நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் மாலை 6 மணி அளவில் தொடங்கும். இதையும் சொல்லிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட் இருக்குது. அடுத்து திருக்கல்யாணம் 28ஆம் தேதி மண்டபம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், கிருஷ்ணசுவாமி மகால் டி நகரில். அந்த மண்டபம் 1000 பேர் கிட்டத்தட்ட அமரக்கூடிய ஒரு பெரிய மண்டபம் தான் பார்த்துருக்கோம். ஏசி இருக்குது. ஸோ நல்லா ஒரு நிம்மதியாக இந்த வெயில் கோடை உற்சவத்தை ரொம்ப ரிலாக்ஸ்டாக உட்காந்து செவ்வாய்க்கிழமையில் வருது. நம்ம எல்லாரும் நிம்மதியாக உட்காந்து அழகாக நம்ம வாசினி கல்யாணத்தை ரொம்ப கோலாகலமாக நடக்க போகிற இந்த கல்யாணத்தை கண்டு ரசிக்கலாம். இது கல்யாண உற்சவம் காலையில் 8:30 மணிக்கு தொடங்கும். சீர்வரிசை கொண்டு வரணும் பாப்பாவுக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க, ஏதேதோ பல்வேறு காரணங்களுக்காக உங்கள் வீட்டில் ஒரு திருமண தடையோ, புத்திர பாக்கியம் கிடைக்கிறதில்ல டிலேவோ, வீடு கட்டுறதில்ல ஏதோ ஒரு விஷயத்தினால ஒரு சின்ன பிரச்சனைகள் இருக்குது, அதனால் இப்போ நடக்கிற மீனாட்சி திருக்கல்யாணத்தில் நான் கலந்துக்கிட்டு எனக்கு அம்பாளுடைய கடாட்சம் வேணும் அப்படின்னு சீர்வரிசை நான் கொடுக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க நிச்சயமாக நீங்கள் சீர்வரிசை அது ஒரு சின்னதாக உங்கள் வீட்டில் பூக்கிற பூவாக இருந்தால் கூட வாசினி பாப்பாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுப்பா. உங்களுக்கு விருப்பமானது அதில் எளிமையாக இருக்குது, இல்லை அது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது, இதெல்லாம் பாகுபாடே கிடையாது. பக்தி தான் இங்கே முக்கியம், அன்பு தான் முக்கியம். அதை திரும்ப சொல்லிடுறேன். நீங்கள் சீர்வரிசை தட்டை எடுத்துக்கிட்டு நீங்கள் தட்டெல்லாம் தனியாக வாங்கிட்டு வரணும்னு இல்லை, நான் பாக்கு தட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சிடுறேன்.
நீங்கள் கொண்டு வர்ற பொருளை நீங்கள் அதில் வச்சு அந்த பூ பழம் என்ன கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ சீர்வரிசையை நம்ம கோலாகலமாக மண்டபத்தோட வாசல்லேருந்து கல்யாண மண்டபத்தோட மேடை வரைக்கும் மேல தாளத்தோட நாதஸ்வர கச்சேரியோட நம்ம அழகாக பெண்கள்லாம் சேர்ந்து சூப்பராக சீர்வரிசை எடுக்க போகிறோம். இந்த சீர்வரிசை வைபவத்துக்காக நீங்கள் காலையில் 8:30 மணிக்கெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் இதில் கலந்துக்கணும். அப்படிங்கிறப்போ காலையில் 8:30 மணிக்கு சீக்கிரமாக வந்துருங்க அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன். கல்யாணம் அப்படிங்கிறது ஊஞ்சல் உற்சவத்தோடு தொடங்கும். ஸோ ஊஞ்சல் பச்சைப்பொடி சுற்றுறது அப்படிங்கிற அந்த சாங்கிய சம்பிரதாயங்கள்லாம் நிறைவான பிறகு சீர்வரிசைக்கு அப்புறம் இந்த நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் நமக்கு திருக்கல்யாண வைபவம் கிட்டத்தட்ட 11 மணி 11:30 மணிக்கெல்லாம் திருமாங்கல்ய தாரணம் ஆகிடும். அந்த நேரத்தில் விருப்பம் இருக்கிறவங்க நான் வந்து மதுரையிலேருந்து மீனாட்சி காலடியில் வச்சு எடுத்துகிட்டு வந்த அந்த சரடெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த சரடு எல்லாருக்கும் விநியோகம் பண்ணிவிடுவோம். அதை அவங்கவுங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா அங்கே திருமாங்கல்ய தாரணம் நடக்கும்போதே நீங்களும் சரடு மாற்றிக்கலாம். இதுவும் வந்து உங்களுடைய விருப்பத்திற்கிணங்க இது நடக்கும். இதோட இந்த கல்யாணம் நிறைவாகி அதுக்கப்புறம் ஒரு பிரசாத விநியோகத்தோட தாம்பூல பை வாங்கிட்டு நீங்கள் ஒரு ரொம்ப மங்களகரமான இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட மகிழ்ச்சியோட நீங்கள் கிளம்பலாம். இதுதான் வந்து கல்யாணத்தன்னைக்கு காலையில் இது மட்டும் மண்டபத்தில் நடக்கும். அதுக்கப்புறம் சாயந்தரம் பள்ளியறை நடக்குது. பள்ளியறை உற்சவங்கிறதும் நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் தான் நடக்க போகுது. அம்பாளுக்கும் சுவாமிக்கும் அன்றைக்கி அலங்காரம், சிறப்பு பூஜைகள் இதெல்லாம் நடந்து பள்ளியறை நடக்கும். அடுத்த நாள் விடையாட்சி அப்படிங்கிறது தான் நிறைவு உற்சவம். இந்த சித்திர உற்சவத்தோட நிறைவு அப்படிங்கிறது புதன்கிழமை நடக்கும். அந்த உற்சவம் 29 அந்த நாளில் மாலை வேளையில் 6 மணி அளவில் நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் ஊஞ்சல் உற்சவமாக நடக்கும். அந்த ஊஞ்சல் உற்சவத்தில் வேதம், நாதம், கீதம் அப்படின்னு சொல்லிட்டு 3 விஷயம் இருக்குது. அதாவது 4 வேதங்களையும் மறை ஓதக்கூடிய பெரியவர்கள், அதாவது பண்டிதர்கள் மறை சொல்லுவாங்க. அதை ஊஞ்சல் ஆடிக்கிட்டே சொக்கணும் மீனாட்சியும் அருமையாக அதை கேட்க போகிறாங்க. அதன் பிறகு நாதம் அப்படிங்கிறது நாதஸ்வர கச்சேரி நடக்கும் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு. அதன் பிறகு கண்ணம்மா ஜோதியினுடைய பாடல் கச்சேரி. அந்த பாடல் வந்து மிருதங்கம் பக்கவாத்தியத்தோட சூப்பராக அவளுடைய கச்சேரி நடக்க போது. நீங்கள் வந்து டிவி சேனல்ஸ்லலாம் பார்த்துருப்பீங்க. கண்ணம்மா ஜோதி விஷுவலி சேலஞ்சு கேர்ள். அவள் வந்து நிறைய பாடிக்கிட்டு இருக்கா, பல மேடைகளில் பாடிக்கிட்டு இருக்கா. அவள் வந்து இங்கே பாடணுங்கிறதும் என்னுடைய அபிப்பிராயம்னு நான் சொல்ல மாட்டேன். அது வாசினியோடைய அபிப்பிராயமாக இருக்கிறதுனால தான் அதெல்லாம் என்னமா தோணுது அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து 25லேருந்து 5 நாள் உற்சவம். ஆனால் கல்யாணம் மட்டும் மண்டபத்தில், மற்ற எல்லா ஈவெண்ட்டும் நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் மாலை 6 மணிக்கு நடக்கும். இது பற்றியான அப்டேட் இப்போ கொடுத்துட்டேன். இப்போது இவ்வளவு வஸ்திரங்கள் வந்திருக்கு. இந்த வஸ்திரங்கள் எல்லாமே பேரன்பு காரணமாக, பக்தி காரணமாக, என்னோட அந்த கொலு பொம்மைகள் உலகத்தில் எனக்கு ரொம்ப நெருக்கமான உறவுகள்னு சொல்லிட்டு பொம்மை கடைக்காரங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களா இருக்கட்டும், நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ், கடல் கடந்து இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ், அப்புறம் எல்லாருமே இந்த கல்யாண பத்திரிக்கையை நான் போஸ்ட் பண்ண கையோட, நான் மதுரைக்கு போகிறேன்ற கையோட கால் பண்ணி நாங்கள் இதில் கலந்துக்கணும், என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டு இது வரைக்கும் 15 வருஷமாக, அதில் ஒரு 10, நான் இந்த ஊருக்கு வந்து 15 வருஷம் நவராத்திரி நிறைவாயிருக்கு. 15 வருஷத்தில் 10 வருஷம் கிட்டத்தட்ட மீனாட்சி திருக்கல்யாணம் நான் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த திருக்கல்யாணம் எல்லாமே நம்ம வீட்டில் நான் முதல்ல தெர்மோகோல் பொம்மைகள், அப்புறம் கொலு பொம்மைகளை வச்சு நடத்தினது இப்படி தான் இருந்தது. போன வருஷம் விமர்சையாக வாசினி பாப்பா வந்ததுனால நடக்குது. இந்த வருஷம் சொக்கநாதரும் பிரியாவிடையும் வருவாங்க. ரொம்ப சூப்பராக கோலாகலமாக நம்ம வீட்டுக்கு அவங்களும் வரப்போகிறாங்க. வாசினி பாப்பாவுக்கு பேர் பண்ணுற மாதிரி 5 பொன் சிலைகள் தயாராகிட்டுருக்கு. சொக்கனும் பிரியாவிடையும் வர்றதை, சோமாஸ்கந்த மூர்த்தி வர்றதை, அந்த குட்டி முருகர் நடுவில் நிற்பார் இல்லையா, அவரோட அந்த சோமாஸ்கந்த மூர்த்தியை வரவேற்கிறதுக்கு நான் வந்து ஒரு தவம் மாதிரி இருந்துகிட்ருக்கேன். நித்தம் என் பொண்ணை விட மாப்பிள்ளை மேலே ஒரு படி மேலே தான் நான் மரியாதை வைக்கணுன்ட்டு நித்தம் அந்த சிலையை நான் பார்க்குறதுக்காக சுவாமிமலை போயிருந்தேன் சமீபத்தில். அங்கே நான் அந்த சிலையை பார்க்கும்போது எனக்கு வந்து சுவாமியை தொடக்கூட மைண்டு வரல. ஏன்னா என்னோடய மாப்பிள்ளை அவர் கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து நமஸ்காரம் பண்ணி நான் அவரை வரவேற்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். கீப் த ஃபிங்கர்ஸ் கிராஸ்டுன்ற மாதிரி ஒரு மனநிலை தான். அழகாக அம்சமாக அவர் சுந்தரராக என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு. கிளி மாதிரி வளர்த்த பொண்ணு. ஸோ அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சுந்தரர் ரொம்ப திவ்ய சுரூபத்தோடு நம்ம வீட்டுக்கு எழுந்தருள போகிறாரு. அந்த நிகழ்வு பற்றி நான் விரைவில் ஒரு தனி பதிவு கொடுக்குறேன்.
இப்போ கம்மிங் டு த பாயிண்ட், எல்லாருமே நிறைய பேர் இந்த கல்யாண பத்திரிக்கை பப்ளிஷ் பண்ண கையோட நிறைய பேர் பிரியத்தின் காரணமாக, அன்பின் காரணமாக, அன்புங்கிறத விட பேரன்பின் காரணமாக, மரியாதை காரணமாக, என் கூட இருக்கிற உறவு காரணமாக, என் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை காரணமாக, பல்வேறு காரணங்களுக்காக, இது எல்லாத்தையும் தாண்டி ஆழமான பக்தி காரணமாக இங்கே சென்னை வாசிகளாக இருக்கட்டும், வெளியூரில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும், நிறைய பேர் வஸ்திரம் நான் கொடுக்குறேன், மாலை நான் கொடுக்குறேன் அப்படின்னு நிறைய பேர் வந்திருக்காங்க. முதல்ல எனக்கு ஒரு தயக்கம் இருந்தது. என்னுடைய குருநாதர்கிட்ட நான் அட்வைஸ் கேட்டப்போ அவர் இது உனக்காக அவங்க பண்ணல, இது மீனாட்சிக்காக பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கிறதுனால அதில் தடை சொல்லக்கூடாது, அவங்க என்ன பிரியத்தோடு அவங்க செஞ்சாலும் அதை ஏற்றுக்கணும் அப்படின்னு ஒரு ஆணை அவர் கொடுத்துருக்காரு. அதோடு மட்டும் இல்லாமல் எங்கள் குடும்பத்தில் ரொம்ப தயங்கி நிறைய ஆலோசனைகள் செஞ்ச பிறகு இது வாசினிக்கும் சொக்கநாதருக்கும் பிரியப்பட்டு பக்தியின் காரணமாக மக்கள் பண்ணக்கூடியது. பல்வேறு பிரார்த்தனைகளை வச்சு ஒருத்தவங்க என்ன சொன்னாங்க, சுவிட்சர்லாண்ட்லேருந்து ஒரு சப்ஸ்கிரைபர், அவங்க பர்டிகுலராக என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் வீட்டில் கண்ணன் இருக்கார், ராதா கல்யாணம் நடக்கணும், அதுக்காக அவருடைய தங்கச்சி கல்யாணத்துக்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷன் ஏதாவது இருந்தால் ராதா கல்யாணம் நடக்கும் எங்கள் வீட்லேயும் அப்படின்னு ஒரு நம்பிக்கைன்றாங்க. சில பேர் தன்னுடைய ஒரு பிரார்த்தனை குழந்தை பாக்கியத்துக்காக அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒரு காரணங்களை சொல்லும்போது அந்த அன்பை நிராகரிக்கிறதோ அந்த அன்பை மறுக்கிறதோ என்னால் முடியல. அதனால் அன்பின் காரணமாக அவங்க கொடுத்ததெல்லாம் ஏற்றுக்கிட்டு இருக்கேன். அப்படி இந்த வஸ்திரங்கள் எல்லாமே நாங்களே செலக்ட் பண்ணது. இதெல்லாம் நான் இப்போ காட்ட போகிறேன். ஸோ இதை தவிர கல்யாண மண்டபத்துக்காரங்களே ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க. அப்புறம் கல்யாணத்தன்னைக்கு அன்னதான பிரசாதம் ஒருத்தர் பண்ணுறாரு. அடுத்தது மாலை, டெக்கரேஷன், அலங்காரம் இதெல்லாம் ஒருத்தங்க பண்ணுறாங்க. அப்புறம் பட்சணங்கள் ஒருத்தங்க கொடுக்குறாங்க, தாம்பூல பை ஒருத்தங்க கொடுக்குறாங்க. அப்புறம் இந்த ஈவெண்ட் 5 நாள் ஈவெண்ட்லேயும் ஒருத்தரோட கான்ட்ரிபியூஷன், அதாவது பட்டாபிஷேகம் ஈவெண்ட்டை என் தங்கச்சிக்கு நான் தான் பண்ணுவேன்னு வாசினியோட பிரியமான அண்ணா ஒருத்தன் அதை ஏற்றுக்கிட்டு இருக்கான். அடுத்தது திக்விஜய் தன்னைக்கு நான் தான் வாசினி பாப்பாவுக்கு பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு உறவு அதை ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. நான் தனித்தனியாக பேரை குறிப்பிட விரும்பலை. எல்லா நிகழ்வும் நிறைவான பிறகு நான் எல்லாரையும் பேர் பட்டியலோட அவங்க ₹1 கொடுத்தாலும் அதற்கான டிரான்ஸ்பரண்ட்டாக அதை உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணணுங்கிறது நான் நீங்கள் என் மேலே வச்சுருக்கிற மரியாதை காரணமாக நான் அதை பண்ணணும். அதனால் அதெல்லாம் நான் கடைசியாக சொல்லுவேன். இப்போதைக்கு நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்திருக்கு. அதாவது 50% ஆஃப் த கல்யாண ப்ரோக்ராம்ஸ் இருக்குது இல்லையா, அந்த ப்ரோக்ராம்ஸில் நிறைய பேர் முன் நான் இதை பண்ணுறேன்னு ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. இதை தவிர டிகே பட்டம்மாளுடைய வாரிசு அப்படின்னு லாவண்யா, அவங்க நான் கச்சேரி பாடித்தர்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க முன் மீனாட்சி திருக்கல்யாணத்தில் நான் பாடணும் அப்படின்னு அவங்க முன் வந்திருக்காங்க. ஸோ கச்சேரியும் நடக்க போகுது, நாதஸ்வர கச்சேரியும் தனியாக இருக்கும். இப்படி தான் அந்த கல்யாணம் நடக்க போகுது. வீட்லேயுமே ஒரு நாள் கைலாய வாத்தியம், ஒவ்வொரு நாள் ஒரு ஈவெண்ட் அப்படிங்கிற மாதிரி பஜன்ஸ் ஒரு நாள் இருக்குது. இப்படி அந்த ஈவெண்ட் ப்ரோக்ராம் ஒரு பெரிய லிஸ்ட்டாக இருக்குது. அது எல்லாமே மிக சிறப்பாக நடக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை எனக்கு. ஏன்னா சொக்கனும் மீனாட்சியும் முடிவு பண்ணது. அதனால் அதில் எந்த ஒரு சின்ன ஒரு சங்கடம் கூட யாருக்கும் வராமல் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும். உலக நன்மைக்காகத்தான் இந்த நிகழ்ச்சிகள்லாம் நடக்குது. இது நான் ஆரம்பத்தில் எடுத்துக்கிட்ட சங்கல்பம் படி நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் நடக்கக்கூடிய அனைத்து பூஜைகளும் உலக மக்கள் நன்மைக்காக. அதனால் இதுவரைக்கும் கொடுத்துருக்கிற டோனாஸில் மாலைகளுக்காக இதுக்காக கொடுத்தவங்கலாம் நம்மளால் காட்ட முடியாது. ஆனால் வஸ்திரங்கள் கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் நான் இப்போ காட்டுறேன், பாருங்கள். சொக்கநாதர் வீட்டுக்கு வரும்போது பட்டு வேஷ்டி, வெண்பட்டில் மெரூன் கலர் பார்டர். இந்த மெரூன் கலர் புடவை நான் முன்னாடியே எடுத்து வச்சது. இது வஸ்திரம். இது பிரியாவிடைக்காக நான் வாங்கி வச்சுருக்கேன். அவங்க வீட்டுக்குள்ளே வரும்போது இதை கட்ட போகிறாங்க. பிள்ளையாருக்கான வஸ்திரம், முக்குருணி விநாயகர் பூஜை என்போது முதல் நாள் கட்ட போகிற வஸ்திரம் பார்க்குறீங்க. இது ஒருத்தவங்க ஸ்பான்சர் தான். எல்லா வஸ்திரங்களுமே ஸ்பான்சர். நான் இப்போ கொடுத்த இது ரெண்டும் நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்து பண்ணுறது. அடுத்தது கல்யாணத்துக்கு இதுவும் நான் எடுத்திருக்கேன். இது கல்யாணத்தன்னைக்கு முக்குருணி விநாயகர் கட்டுற வஸ்திரம். இது ஒரு ஸ்பான்சர். அடுத்தது பட்டாபிஷேகத்தன்னைக்கு இந்த வஸ்திரம் மதுரையிலிருந்து அழகர் கொடுத்துருக்காரு தங்கைக்காக. பரிவட்டம் 2. அடுத்தது திக்விஜயம் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு வாசினியோடைய ஒரு ஸ்பெஷல் டிவோட்டி இதை கொடுத்துருக்காங்க. திக்விஜயத்தன்னைக்கு இந்த வஸ்திரம் தான் வாசினி கட்ட போகிறா.
திருக்கல்யாணத்துக்கு பட்டு வேஷ்டி, சொக்கநாதருக்கு இந்த வேஷ்டி. இது வந்து 2 கரை வரும், ப்ளூ கலரும் மெரூனும். அடுத்தது திருக்கல்யாண பிரியாவிடைக்கான வஸ்திரம். இதுதான் கூரைப்புடவை பிரியாவிடைக்கு. இந்த கரை வந்து பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். அடுத்தது நம்ம வாசினி பாப்பாவுக்கு கூரைப்புடவைங்கிறது சல்லா துணி தானே, அவள் தங்க கவசம் சாத்திக்கிட்டு மேலே இந்த சல்லா துணி போட்டுக்குவா. கல்யாணத்தன்னைக்கு சாயந்தரம் பட்டு வேஷ்டி சொக்கநாதருக்கு, பிரியாவிடைக்கு ராணி பிங்கில் இந்த வஸ்திரம், வாசினிக்கு இந்த வஸ்திரம் பள்ளியறைக்காக. இந்த 3 தான் நமக்கு பள்ளியறை வஸ்திரங்கள். இடையாட்சி ஊஞ்சல் உற்சவத்துக்கு சொக்கநாதருக்கு இந்த வேஷ்டி, பிரியாவிடைக்கு இந்த வஸ்திரம், வாசினி பாப்பாவுக்கு இந்த வஸ்திரம். இந்த 5 நாள் உற்சவம் ஈவெண்ட்டுன்னு பார்த்தா 6 ஈவெண்ட் வரும். ஏன்னா பள்ளியறை காலம்பரை கல்யாணம், சாயந்தரம் பள்ளியறை, அந்த நாளில் மட்டும் 2 ஈவெண்ட், அதனால் 6 ஈவெண்ட் வரும். அந்த 6 ஈவெண்ட்டுக்கான வஸ்திரங்கள் ஆல்ரெடி எல்லாருமே கொடுத்துட்டாங்க. இதை தவிர மாலைகள், அலங்காரங்கள், பட்சணங்கள், பருப்பு தேங்காய் கூடு, திருமாங்கல்யம் நான் வாங்கிட்டேன் 1/2 பவுனுக்கு. என்னோடய கசின் வந்து பொட்டுத்தாலி வாங்கி தரேன்னாங்க. மதுரை அழகர் தன்னோட தங்கைக்காக ஒரு சின்ன 1 கிராம் வந்து அவர் கொடுத்துருக்காரு, ஒரு பொட்டுத்தாலி, குழி பொட்டுத்தாலி. அழகர்னு சொல்கிறது மதுரையிலேருந்து வர்றதுனால அழகர் கொடுத்தாருன்னு நான் சொல்கிறேன். அழகர் கோயிலேருந்து வருதான்னு நினச்சிக்காதீங்க, அதையும் இங்கே சொல்லிடுறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. வேதம், நாதம், கீதம் எல்லாத்துக்கும் புக்கிங் பண்ணியிருக்காங்க. நிறைய அதான் சொல்கிறேனே, கல்யாண செலவில் என்னுடைய உடல் உழைப்பை மட்டும்தான் என்னை கொடுக்க சொல்கிறா. முதல் நாள் ஈவெண்ட் மட்டும்தான் நாங்கள் வீட்டில் நாங்கள் பண்ணணும், குலதெய்வ வழிபாடும் பிள்ளையார் வழிபாடும் நாங்கள் தான் பண்ணுவோன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கேன். மற்றது எல்லாமே எல்லோரும் எடுத்துகிட்ருக்காங்க. இதை தவிர நம்ம வந்து க்ளீனிங் சார்ஜஸ்ஸு, கரண்ட்டு பில்லு, இந்த மாதிரி விஷயங்கள் தான் நான் பண்ணுற மாதிரி வருதே தவிர மற்ற எல்லாமே பேரன்போட மரியாதையோட என் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையோட கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா அமௌண்ட்டாக நான் வாங்கலை, இந்தந்த வஸ்திரங்களுக்கு நீங்கள் நேரடியாக அந்த கடைக்கு பே பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நடந்திருக்கு. அதே மாதிரி மாலைகளுக்கெல்லாம் நான் பில்லு வந்தோன்னே உங்களுக்கே கொடுக்குறேன், நீங்கள் நேரடியாக ஜிபே பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி நடந்தது தான். இது வரைக்கும் பணமாக வசூல் அப்படின்னு நம்ம பண்ணலை. வர்றது எல்லாமே இந்த மாதிரி வஸ்திரங்களுக்கு அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட பட்ஜெட் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த வஸ்திரம் அது அவ்வளோதாங்க ஆணுச்சு, இதுக்கு நீங்கள் டேரெக்டாக அதுக்கு பே பண்ணிவிடுங்கன்னு சொல்லி இதுதான் நடந்திருக்கு. இவ்வளோ விவரங்களையும் உங்கள் கூட எனக்கு ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. இந்த பேரன்புக்கும் மரியாதைக்கும் என் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கைக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள். நீங்கள் எல்லாரும் 5 நாள் ஈவெண்ட்லேயும் கலந்துக்கணும், குடும்பத்தோடு வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுலேயும் இடம் இருக்குது, வீட்லேயும் இடம் இருக்குது, மண்டபத்தில் கேட்கவே வேணாம், பிரம்மாண்டமான இடம் இருக்குது. ஸோ தாராளமாக எல்லோரும் வந்து கலந்துக்கிட்டு அன்னை மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய அருட்கடாட்சம், கடம்பவன சுந்தரருடைய திருக்கல்யாண வைபவத்தில் கலந்துக்கிட்டு நீங்கள் எல்லாரும் அம்பாளுடைய சுவாமியினுடைய அனுக்கிரகம் அடையணும்னு சொல்லி அன்போடு கேட்டுக்கிறேன். நன்றி.